வணக்கம் நண்பர்களே. 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் சொத்து வாங்கினால் இந்த விதிமுறை ஐடிஏடிவின் முக்கிய முடிவு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்களை வாங்குபவர்கள் 1% டிடிஎஸ் பிடித்தம் செய்ய வேண்டும். இந்த விதி வருமான வரி சட்டத்தின் பிரிவு 194 ஐஏவின் கீழ் பொருந்தும். இருப்பினும் அகமதாபாத்தில் உள்ள வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் சமீபத்தில் வழங்கிய ஒரு தீர்ப்பு இந்த விதி தொடர்பாக ஒரு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளது. இந்த வழக்கில் நடந்தது என்ன? இந்த வழக்கில் ஒரு வாங்குபவர் 50 லட்சத்திற்கு அதிகமான மொத்த மதிப்புள்ள ஆனால் பல உரிமையாளர்களுக்கு சொந்தமான ஒரு சொத்தை வாங்கினார். ஒவ்வொரு விற்பனையாளர்களுக்கும் செலுத்த வேண்டிய தொகை 50 லட்சத்திற்கும் குறைவாக இருந்ததால் வாங்குபவர் டிடிஎஸ் பிடித்தம் செய்ய தவறினார். இருப்பினும் வரித்துறை இதை தவறானது என கருதி வாங்குபவரை தவறு செய்தவர் என அறிவித்து வரிகள் மற்றும் வட்டியாக சுமார் ரூபாய் 13.5 லட்சத்தை வசூலிக்க உத்தரவிட்டது. ஆனால் அகமதாபாத் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் வரித்துறையின் முடிவை ரத்து செய்து வாங்குபவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. சம்பந்தப்பட்ட மதிப்பீட்டு ஆண்டிற்கான 50 லட்சம் வரம்பானது முழு சொத்தின் மொத்த மதிப்பின் அடிப்படையில் அல்லாமல் ஒவ்வொரு விற்பனையாளரின் அடிப்படையிலும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது. ஒவ்வொரு விற்பனையாளர்களுக்கும் செலுத்தப்பட்ட தொகை 50 லட்சத்திற்கும் குறைவாக இருந்ததால் டிடிஎஸ் பிடித்தம் தேவையில்லை. முடிவிற்கான காரணம் என்ன? அனைத்து விற்பனையாளர்களுக்கும் செய்யப்பட்ட பேமெண்ட்டுகளை கூட்ட வேண்டும் என்று அக்கால சட்டம் கோரவில்லை என தீர்ப்பாயம் தெளிவுபடுத்தியது. மேலும் 2024 ஆண்டின் திருத்தம் கடந்த கால வழக்குகளுக்கு அல்ல, எதிர்கால வழக்குகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் கூறியது. வரி கோரிக்கை முடிவுக்கு வருகிறதா? வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் இந்த முடிவை தொடர்ந்து வாங்குபவர் மீது விதிக்கப்பட்ட ரூபாய் 13.5 லட்சம் வரியும் அதன் மீது விதிக்கப்பட்ட வட்டியும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டு அவருக்கு பெரும் நிவாரணம் கிடைத்துள்ளது. வீடு வாங்குபவர்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2024 ஏப்ரல் 1க்கு முன்பு சொத்து வாங்கியவர்களுக்கும் பல விற்பனையாளர்கள் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கும் இந்த முடிவு முக்கியமானது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு விற்பனையாளர்களுக்கும் செலுத்தப்படும் தொகை 50 லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் டிடிஎஸ் பொருந்தாது. ஸோ 50 லட்சத்திற்கு மேலே வாங்கினாதான் டேக்ஸ் பே பண்ணோம். டிடிஎஸ் பிடிக்கிறது 50 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா டிடிஎஸ் தேவையில்லை அப்படிங்கிறது விதி. ஸோ கண்டிப்பாக இது தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.